வணக்கம். வெல்கம் டு தமிழம்மா சேனல். இறால் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ இறால் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாங்க. 1 டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். பொடியாக நறுக்கின வெங்காயம், 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாம் போட்டு நல்லா 2 நிமிஷம் வதக்குங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இது நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்தது 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இதையும் போட்டு நல்லா 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ இறால் போட்டுக்கலாம். இறால் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இறால் போட்டோன்னே தண்ணி விட வேண்டாங்க. அதில் இருக்கிற தண்ணியை சரியாக இருக்கும். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் இதையும் போட்டுட்டு 1/2 டம்ளர் தண்ணி விடுங்க. போதும். இது 5 நிமிஷம் வேக விட்டால் போதுங்க. அதிக நேரம் வேக விட தேவையில்லை. வெந்துச்சுன்னா ரப்பராட்டம் ஆகிடும். 5 நிமிஷத்தில் இது வெந்துருங்க. மல்லித்தலையை தூவி இறக்கி எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி சாம்பார் சாதம், ரசம் சாதம், சப்பாத்திக்கெலாம் நல்லா இருக்குங்க.